நம்ம வந்து தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சோன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான். ஸோ இந்த சூமோ கரெக்டாக April 25 இட்ஸ் எ கிட்ஸ் ஃபிலிம், குழந்தைங்களுக்கான எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து தனியான சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி, அதுக்கடுத்தது வந்து டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே கிடையவே கிடையாது. இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அ மூவி ஆன் 25th April in theaters with your family. அண்ட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 150 வயசு வரைக்கும் யார் வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ தட் இஸ் அ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வரி சார், தேங்க்யூ குறிஞ்சி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து இது வரைக்கும் ஜப்பானில் நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம். தெலுங்கு, தமிழ் படம், இதெல்லாம் பாடல்கள் தான். இது வரைக்கும் படம் பண்ணது வந்து முத 50% படம் ஜப்பானில் பண்ணது. இந்தியா ஜப்பானுங்கிற காம்பினேஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதில் ஸ்பெஷலி சுமோங்கிற கேரக்டர் ஒன்று. ஸோ ஆல்ரெடி ஜப்பானில் பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவர் ஃபேமஸ் ஆகிட்டார், தஷிரோ அப்படிங்கிறவர் அவர் பேர். அவர் ஆல்ரெடி நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய டிவி இன்டர்வியூஸ் இந்த படத்தில் நடித்ததுனால நிறைய ஈவெண்ட்ஸுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. ஸோ ஹி இஸ் பிகம் வெரி ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் ஐஸ்வரி சார் இந்த மூவி. தேங்க்யூ சார்.